ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நேற்றுக்கு இப்போ லியூட் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட கையிலையும் மெஹந்தி போட்டிருந்தாங்களே, அதாவது அந்த பேர்ஸ் கையில். அப்போது நம்ம விஜய் காவேரியோட தான் எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கிறதுல நீட்டாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் அந்த இடத்துல ரக்ஷன் நல்லா தான் வந்து கம்பேரிங் பண்ணுவார். பட் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ மோசமாக பண்ணார் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நினைக்க வச்சிட்டாரு. ஸோ அதை யாரையும் வந்து புண்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்ல, எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதுதாங்க நான் ஷேர் பண்ணுறேன். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது வீக்கா வந்து அழகாக நம்ம காவேரி ஈச் அண்ட் எவ்ரி விஷயம் எதெல்லாம் வந்து மகாநதி சீரியலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபேன்ஸில் கொண்டாடப்பட்டதோ அது வீக்காக்குன்ற எல்லா ஸ்பெஷல் மூமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையில் வந்து போட்டிருப்பாங்க. அதுவும் எஸ்பெஷலி வீக்கா அப்படிங்கிற ஹேஷ்டேக் எல்லாருக்கும் தெரியும். அதுவும் விஜய் டிவியில் இதே இந்த இடத்துல பிரியங்காவோ மாக்கா போலாம் இருந்தாங்கன்னா வேறு லெவலில் வந்து பேசியிருப்பாங்க. பட் என்ன வீக்காக அது என்னது வீக்காக இருக்குது, ஏதோ அந்த சிக்னல் போயிட்டு இருக்க மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி கலாய்ப்பார் நக்கலாக. பட் வீக்காங்கிற ஒரு அந்த நேமே தெரியாமல் இருக்கார். என்னையா மனுஷன் இவர். ஸோ அப்போ மகாநதி ப்ரோமோலாம் மற்ற சீரியல் ப்ரோமோக்கே கமெண்ட்ஸ்லாம் பார்க்க மாட்டார் போல். எந்த இடத்துலையுமே அங்கே வீக்காக நம்மளோட ஃபேன்ஸோட விஷயங்கள் நிறைய பேர் நிறைய விதத்தில் பேசியிருக்காங்க. ஸோ அதனாலே நிறைய ஷோக்கு நம்மளை இன்வைட்டும் பண்ணியிருக்காங்க. அதை சொல்லியே தான் இன்வைட்டும் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த விஷயம் தெரியாமலே இந்த இடத்துல காம்பேரிங் பண்ண வந்திருக்காரு அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே டீசெண்டாக தான் போட்டிருப்பாங்க. அதாவது அஷு பாப்பா அந்த அந்த எமோஜி கூட நல்லா தான் போட்டிருப்பாங்க. லவ் எமோஜி கூட அவர் தலைகீழ நின்று பார்த்தது அவரோட தப்பு. நேராக நின்று பார்க்காம தலைகீழ பார்த்துட்டு ஸோ எல்லாத்தையுமே வந்து கலாய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ உண்மையிலே நீட்டாக போட்டது எனக்கு தெரிஞ்ச காவேரி தாங்க. ஸோ மற்றவங்களும் போட்டிருந்தாங்க. பட் ஏதோ ஒரு மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாலும் பட் அங்கே நீட்டாக பர்ஃபெக்டாக கலக்காத, அதாவது கச்சாமுச்சான்னு போடாமல் எதெல்லாம் அங்கே போடணுமோ எதெல்லாம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பேசப்பட்டோமோ அதுவும் இந்த கேஷுவெலாம் எதிர்பார்க்கவே இல்லை காவேரி. இருந்தது இன்னுமே வந்து எனக்கு ஷாக்கிங்காக அவ்வளோ சர்ப்ரைஸாக தான் இருக்குது. பட் எந்த அளவுக்கு நம்ம நோட் பண்ணுறாங்க ஃபேன்ஸை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் நம்ம எவ்வளோ அளவுக்கு லவ் பண்ணுறோம் அப்படின்னு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள். அந்த காரை போட்டிருக்காங்க, அக்ரிமெண்ட்டு, ஸோ எல்லா விஷயமுமே அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ லவ் சிம்பிள் வீக்கா எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் வீக்கா கொடைக்கானல் அப்புறம் அதெல்லாமே நார்மல் தான், நதி எல்லாமே வந்து நம்மளும் அவங்க போடுறதா. பட் எனக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஷ்யூ பாப்பாவும் அந்த விஜயோட ரெட் காரும் தான். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இல்லையா. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதை எந்த அளவுக்கு நோட் பண்ணி அதை வந்து வரைஞ்சிருந்தாங்களோ அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பட் அதையுமே ஒரு கலாய்ச்சது மற்றதை கலாய்ச்சிருந்தா கூட ஓகேங்க. அது கிட்னி கேஷ்யூ கூட ஒரு புரியாமல் கிட்னின்னு கூட சொல்லியிருக்கலாம், அது கூட ஓகே. பட் ஆனால் வீக்காக இருக்கிறது வந்து வருத்தமாக இருக்குது. எத்தனை பேர் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.